தளபதி 68. He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. லியோ படத்துடைய பெரிய எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிற அதே தருணத்தில் தளபதி 68 பற்றின பேச்சு பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் தீயா பரவுச்சு. காரணம் என்னென்னா அதோடைய இயக்குனர் ரொம்ப முக்கியமாக வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதோடைய சுவீகரம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் பயங்கரமான திரைப்படங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமான திரைப்படம் நம்ம அஜித் சார் அவங்களுடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருக்கிற மங்காத்தா மாதிரியான ஒரு மாசான படம் கொடுத்த வெங்கட் பிரபு அவர்கள் திருப்பி தளபதி அவர்களுக்கு படம் பண்ண போகிறாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பெரிய ஆர்வமாக நமக்கு மாறிடுச்சு. வெங்கட் பிரபு அந்த மனுஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா சில இயக்குனர் நம்ம வச்சுருப்போம். இவர் வந்து இப்படி தாயா படம் பண்ணுவார், இவர் இப்படி தாயா படம் பண்ணுவார், இவர் படம் பண்ணால் ஜெயிச்சிருங்க, இவர் படம் பண்ணால் கமர்ஷியலாக இருக்கும், இவர் படம் பண்ணால் கண்டென்ட்டாக இருக்கும். அப்படி எந்த விதத்துலையும் நீங்கள் அடக்க முடியாத, எந்த கூண்டுக்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு இயக்குனர் வெங்கட் பிரபு. அவர் பண்ண படங்கள் பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. அவரே அவருடைய படங்களை ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்க முடியாத தமிழ் சினிமாவில் வராத பயோனியர் முன்னோடி படங்களையும் அவர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு உதாரணம் மாநாடு. தளபதி மாதிரியான ஒரு பயங்கரமான ஜாம்பவான் கையில் கிடைக்கும் போது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்போ தான் திடீர்னு டிஏஜிங் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னங்க புது புது டெக்னாலஜிலாம் உள்ளே இருக்கிறீங்க, என்னங்க டைம் லூப்பை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை கமர்ஷியலாக பண்ணவர் டிஏஜிங்கை வச்சு பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையும் இருந்துச்சு. வெங்கட் பிரபு அவர்கள் தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். எப்படி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஃபிலிம்னு போடாமல் இது கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு போடுவாரோ அதே போல் வெங்கட் பிரபு அவர்கள் அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு அடைமொழி வைப்பார். வெங்கட் பிரபு கேம் அப்படின்னு மங்காத்தாக்கு வச்சாங்க, வெங்கட் பிரபு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு மாநாடுக்கு வச்சாங்க, இப்போது வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு இந்த படத்துடைய பெயர் GOAT கோட் அப்படின்னு வெளியாயிருக்கு. அரச பரசலாக அந்த பேரை இருக்கு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். அதுக்கு அர்த்தம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டாலும் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, இப்படி இல்லாமல் அங்கே பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி தான் பேர் வச்சுருக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியானதுனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய பயங்கரமான திருப்தியை கொடுக்குதா இல்லையாங்கிற சின்ன சந்தேகம் இருந்தாலும் படம் உருவாகி வரும்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தளபதி அவர்களுக்கு சினிமா கெரியரில் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுகிற ஒன்றா கூட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்பு இருக்குது. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும், மிக நிச்சயமாக நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம். ஒரு பெரிய இயக்குனர் வந்து இயக்குறாரு, ஒரு பெரிய ஹீரோ வந்து கால்ஷீட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகலாம் படத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்காம ஒரு நல்ல கதை இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது, இது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருந்தால் மட்டும் தாங்கள் எடுத்து அந்த படைப்பை எடுத்து நடத்தக்கூடிய, எவ்வளவு செலவு வந்தாலும் அதை தைரியமாக எடுத்து பண்ணக்கூடிய ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த தளபதி 68க்குள்ளே வரும்போது நமக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிது. இப்போ இந்த படம் வந்து போஸ்டரை பார்க்குறப்போ ஒரு போர் விமானி தான் தளபதி இதில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதில் இப்படி கையை வந்து முட்டின மாதிரி 2 தளபதி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு தளபதி, இன்னொருத்தர் வந்து அவருடைய தம்பி இல்லை நிச்சயமாக பையன் வயசு மதிக்கத்தக்க ஒரு தளபதி இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் டபுள் ஆக்டா இல்லை ஒரே ஆளுடைய வெவ்வேறு வயதா? ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா அது 2ஐயும் நம்ம பொருட்படுத்த முடியுது. எப்போதுமே ஒரு ஆள் கிரேட்டஸ்ட் தான். 25 வயசில் அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் 50 வயசில் இருந்தான்னு சொல்லலாம். இல்லை அவர் அப்பாவாக இருக்கும் போது அப்படி தான் இருந்தார், மகனாக இருக்கும் போது அப்படி தான்ப்பா இருந்தார்னு வைக்கலாம். சரி, இது என்ன கதையாக இருக்கும்? ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் இது வந்து அபிநந்தன் அவர்களுடைய கதையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அபிநந்தன் அவர்கள் பக்கத்து நாட்டில் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தானில் போய் இறங்கினார். அங்கே நிறைய இன்னல்களை சந்திச்சார். அதுக்கு பிறகு இந்தியா திரும்பினார். அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. அவர் கதாநாயகர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி மீசைகள்லாம் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இருந்த போதும் அவர் வந்து இந்திய இராணுவ வீரர்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டார். அப்போ அவருடைய கதையாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சமூக வலைதள புரளி தான், அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் இதை பார்க்கும்போது இதில் ஒரு நேர்த்தி இருக்குது. அந்த ஏரோப்ளைன் மேலே பறக்குது, அது வந்து ஒரு போர் விமானம், இவருடைய உடை நேர்த்தி அதெல்லாம் பார்க்குறப்போ மிக நிச்சயமாக ஏதோ ஒன்று புதுசாக காட்டுவார் வெங்கட் பிரபு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் அது மக்களுக்கு உதவுகிற படமா, மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற படமா, மக்களுக்கு
ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்குற படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸும் நமக்கு வருது. இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தேர்ந்த டெக்னீஷியன்ஸாக நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாராக இருப்பார்? நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவாக தான் இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய படம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக யுவன் உள்ளே வந்துடுவார். ஆனால் தளபதி யுவன் காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் மிக நிச்சயமாக யுவன் இதுவரைக்கும் ஒரு படைத்ததிலே மிக நேர்த்தியான ஒரு அற்புதமான படைப்பை கொடுப்பார். ஏன்னா தொடர்ந்து தளபதி அவர்களுக்கு அனிருத் மாசான நிறைய பிஜிஎம் நிறைய சாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ, ஏய் நானும் மேரக்காரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி, நானும் மியூசிக் டைரக்டர் தாண்டா அப்படின்னு யுவன் வந்து தன்னுடைய தனித்திறனை காட்டுறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிரட்டலான விஷயத்த போடுவார். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இந்த பேச்சை நீங்கள் கேட்காம இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய மெலோடி சாங் கேட்டுட்ருக்கீங்க, அவருடைய பயங்கரமான பாட்டெல்லாம் கேட்டுருக்கீங்க, அதிரி உதிரியான பாட்டு கேட்குறீங்க. ஆனால் யுவன் வந்து பிஜிஎம் மாஸ்டர், பிஜிஎம் கிங்குன்னு தான் 90s கிட்ஸ் நிறைய பேர் அறிமுகமாயிருப்பாங்க. அப்போ தளபதி 68க்கு வெங்கட் பிரபு அவர்களுடைய படத்துக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைமுக்கு யுவன் சங்கர் ராஜா என்ன மாதிரியான பின்னணி இசையை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா தளபதியும் உள்ளே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாருங்கிறப்போ மிரட்டலான பிஜிஎம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ அந்த போஸ்டருக்கே ஏதோ ஒரு பிஜிஎம் பின்னாடி வரும், ஒரு இறக்குவார் யுவன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் காத்திருப்போம். பாடல்கள் எப்படி இருக்க போகுது, பாடலுடைய வரிகள் எப்படி இருக்க போகுது? இப்போ நிறைய பேர் பாடல் வரிகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இயக்குனர்கள் எழுதுகிறாங்க, நிறைய துணை இயக்குனர்கள் எழுதுகிறாங்க. அது ரொம்ப நல்லாவும் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்துடைய பாடல்கள் எழுத போகிறவங்களுடைய பேர்களை ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பதிவு வச்சுருக்காங்க கங்கை அமரன் அவர்கள். கங்கை அமரன் அவர்களை இன்றைக்கி வந்து நிறைய நீங்கள் ரியாலிட்டி ஷோஸில் வணக்கம் 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 வணக்கம்னு பார்க்குற ஒரு நல்ல நமக்கு ஃபெமிலியரான ஒரு ஆளாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நம்மளெல்லாம் மகிழ்விக்கிற ஒரு ஆளாக பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் மாதிரியான ஒரு சிறந்த படைப்பாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது. கராட்டக்காரன்லாம் ஒரு படம் கொடுத்தப்போ ரஜினி சாரை வந்து போய் சொன்னாங்களாம், இது மாதிரி இவர் ராமராஜன் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு காரணம் கங்கை அமரன்கிற ஒரு இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர்னு நிறைய பன்முகத்தன்மை கொண்ட கங்கை அமரன் அவர்கள் மிக நிச்சயமாக நல்ல தமிழ் ஆளுமையோடு எழுதுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. கங்கை அமரன் மட்டும்தான் தமிழ் ஆளுமையோடு எழுதுவார்னா அடுத்தடுத்து வர்ற எல்லாருமே மிகச்சிறந்த பாடலாசிரியர்கள். கார்க்கி எழுதுகிறாங்க, நம்ம கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதுகிறாங்க, அப்புறம் நம்ம அறிவு எழுதுகிறார், திருக்குறள் அறிவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரேப் போர்ஷன்ஸ் அப்போ இதில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அறிவுடைய ரேப் இது வரைக்கும் நிறைய பாடல்களில் தெருக்கி விட்டுருக்கிறாரு. அறிவு மாஸ்டர் படத்தில் எழுதுன அந்த ரேப் போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ரசிச்சிருக்கிறோம். அப்போ இசையும் சரி பாடல் வரிகளும் சரி பின்னி எடுக்க போகிறாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப நுணுக்கமாக நம்ம இந்த இடத்த பார்க்க வேண்டியது இருக்குது. சித்தார்த் நுண்ணி ஏற்கனவே வெந்து தணிந்தது காடு படத்தையும் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கிற கேப்டன் மில்லர் படத்துடைய ஒளிப்பதிவாளர். நீங்கள் எல்லாம் பாருங்களேன், இந்த 2 படமுமே ரொம்ப ராவான படம், ரொம்ப எலைட்டான படம், ரொம்ப கிளாஸான படம், ரொம்ப மாசான படம். ஏன்னா எல்லா ஜானரையும் கொண்டாந்து ஒரே இடத்துல போகிறேன்னா அது எல்லாத்தையும் தன்னுடைய ஒளிப்பதிவு சாதனத்தின் மூலியமாக அந்த உலக காட்டினவர். ரொம்ப அழகாக ஒரு 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 திரையில் ஏதோ ஒரு காட்சி போகுது அப்படின்னா அதை விட்டு உங்கள் கண்கள் எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கான காட்சி அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நுண்ணி. அவருடைய ஃப்ரேமில் தளபதி எப்படி இருக்க போகிறாரு, இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த படத்தில் ஒரு டிஏஜிங் மேட்டர்லாம் உள்ளே வந்து இது ஒரு போர் விமானியோட படமாக இருக்கும்போது அது வானத்தில் அந்த போர் விமானம்லாம் போகிறத எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து இந்த காடில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஒரு கருவக்காடு பற்றி எரியும். அந்த காட்சியை வந்து எல்லா ஒளிப்பதிவாளர்களும் அவ்வளவு சுலபமாலாம் காட்டிட முடியாது. கேப்டன் மில்லரில் இதுவரைக்கும் வந்த அந்த ட்ரெய்லர், அந்த சின்ன சின்ன காட்சிகள் அதை பார்க்கும்போதே நம்ம மிரண்டு கிடக்கிறோம். டே அப்பா என்ன மாதிரி எடுத்திருக்காரியா மனுஷன் அப்படின்னு. அப்போது தளபதி 68க்கு சித்தார்த் நுண்ணி அவர்கள் ஒரு தேர்ந்த கலைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சண்டை காட்சிகளை நம்ம திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இது வரைக்கும் அவர் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு. எல்லா நட்சத்திர நடிகர்களுக்கும் அவருடைய சண்டை காட்சிகள் ஒரு தனி கதையம்சத்தோடு நகரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் T68 வர சண்டை காட்சிகள் ஒரு கதையம்சத்தோடு இருக்கும். வெற்று சண்டை காட்சிகளை மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மையோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவாரஸ்யத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். படத்துடைய நடன இயக்குனராக ராஜ் சுந்தரம் மாஸ்டர் அவர்கள் இருக்கிறாங்க. தளபதி அவர்களுடைய தொடக்க காலத்தில் இருக்கிற நிறைய படங்களில் இருக்கிற நல்ல நம்ம பார்த்து ரசித்த
நம்ம ரொம்ப நேசித்த பாடல்களுடைய நடன இயக்குனராக ராஜசுந்தரம் மாஸ்டர் தான் இருக்கிறாங்க. அப்போ பிரபுதேவா மாஸ்டர் எங்கே போனார்? அவர் தான் படத்துக்குள்ளே வந்துட்டார். இந்த படத்தில் நம்ம அதிகம் நேசிக்கிற நிறைய நடிகர்களை உட்புகுத்தி இருக்கிறாங்க. சில படங்களில் வந்து அதிகமான நடிகர்களை பிரபலங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு காட்சிகளை வந்து குறைச்சி நம்மளை முகம் சுளிக்கிற வைக்கிற அந்த ஒரு தவறுகளை வந்து மிக நிச்சயமாக வெங்கட் பிரபு அவர்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. நம்ம ஊகிக்கிறபடி பார்த்தோன்னா இந்த கதாபாத்திரங்கள் படத்தில் மிக முக்கியமான விஷயங்களை செய்யும். இந்த கதாபாத்திரங்கள் படத்தில் மிக முக்கியமான காட்சி அமைப்புகளில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரபுதேவா அவர்கள் நடிக்கிறாங்க, பிரசாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க, ஸ்னேகா அவர்கள் இருக்கிறாங்க, லைலா அவர்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 90களில் பார்த்து ரசித்து லகித்த நடிகர்கள் இந்த படத்தில் கொட்டி கிடக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு வெங்கட் பிரபு தன்னுடைய கதாநாயகனை, வெங்கட் பிரபுடைய ஹீரோவை எப்படி உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற பேரார்வம் உங்களை போல் எனக்கும் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் மத்தியில் தளபதி விஜய் அவர்கள் நிறைய சமூக பணியில் அதிகமான ஆர்வம் செலுத்திட்டு வரதை பார்க்க முடியுது. இப்போது தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சமீபத்தில் வந்த ஒரு பெருமழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அங்கே இருக்கிற நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த படம் இதுக்கப்புறம் எத்தனை படங்கள் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கும் கூட சில பேச்சுவார்த்தைகள் இருக்குது. 2024 மற்றும் 26 வரப்போகிற வாக்கு அரசியல் அதில் வந்து தன்னுடைய வாக்கை முன்னாடி கொண்டு வந்து மக்களுக்காக பேசவும் மக்கள்கிட்ட பேசவும் தளபதி அவர்கள் தொடங்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அரசியல் பயணத்துக்கு முன்னாடி வரப்போகிற தளபதி 68 தி கோட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். He's very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.